எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் வணக்கம். வள்ளல் பெருமானை குருவாக ஏற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இறைவனாக மனதிற்கொண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தன் வாழ்வியலாக கருதி கொண்டிருக்கிற சன்மார்க்க பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மைய இடமாக இருப்பது வள்ளல் பெருமான் தர்மசாலையும் சத்திய ஞான சபையும் எழுப்பிய வடலூர் பெருவெளி. பார்வதிபுரம் மக்களின் கருணையால் கருணையே வடிவான வள்ளல் பெருமானுக்கு தந்த கருணையின் நிலமாக இருப்பது அந்த வடலூர் பெருவெளி. வெளி என்றாலே தமிழிலே ஏதுமற்ற இடம் என்று அர்த்தம். அதனால் தான் வள்ளல் பெருமானே அதற்கு பெருவெளி என்று பெயர் சொன்னார். இந்த பதிவு எதற்காகனா, வள்ளல் பெருமான் சொன்ன மிக முக்கிய கோட்பாடுகளிலே ஒன்று நாம் உயிர் கொள்ளாமையில் இருக்க வேண்டும், ஜீவகாருண்யத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். அந்த ஜீவகாருண்யத்தை உலகத்துக்கு சொன்ன வள்ளலார் உரைகின்ற, வள்ளலார் சித்தி அடைந்த, வள்ளலார் தன்னை ஜோதியாக்கி கொண்ட, வள்ளலார் பிறந்த, வள்ளலார் கருங்குழியிலே இருந்து தண்ணீரில் விளக்கரித்த இத்தனை அற்புதங்களும் நடந்த அந்த வடலூரினுடைய சுற்றுப்புறம் 15 கிலோமீட்டருக்கான அந்த இடங்கள் புனித நகரமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது நம் சன்மார்க்கிகளுடைய கோரிக்கை. அதை நாம் எல்லோரும் இப்பொழுது டிஜிட்டல் வாயிலாக ஒரு டிஜிட்டல் கையெழுத்தை இட்டு நம்முடைய விண்ணப்பத்தை செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சரியான நேரம் இது. எல்லோரும் இதனை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.